வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். கேரளாவில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை ஹெலிகாப்டர் மூலம் ஆய்வு செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி. முதற்கட்டமாக 500 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என உறுதி. கேரளாவிற்கு மேலும் 5 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கி தமிழக அரசு அறிவிப்பு. காவிரி கரையோர வெள்ள பாதிப்பு பகுதிகளை நாளை ஆய்வு செய்கிறார் முதலமைச்சர் பழனிசாமி. கேரள வெள்ள பாதிப்புகளுக்கு வட மாநிலங்களிலிருந்து குவிகிறது நிதி. ஐக்கிய அரபு அமீரகம் சார்பில் சிறப்பு குழு அமைக்க அதிபர் உத்தரவு. கொள்ளிடம் பாலத்தில் ஏற்பட்டுள்ள விரிசலை உடனடியாக சீரமைக்க வேண்டும். தமிழக அரசுக்கு திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். இன்னும் சற்று நேரத்தில் கோலாகலமாக தொடங்குகிறது ஆசிய விளையாட்டுப் போட்டி. பதக்கங்களை வெல்லும் முனைப்பில் இந்திய வீரர் வீராங்கனைகள் தீவிரம். கேரளாவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ள நிவாரண நிதியாக 500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி அறிவித்தார். கேரளாவில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பல்வேறு இடங்களில் மழைநீர் புகுந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றது. தனியிடையே கேரளாவில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக பிரதமர் மோடி நேற்று மாலை டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் திருவனந்தபுரம் சென்றார். அங்கு அவரை அம்மாநில ஆளுநர் சதாசிவம், முதல்வர் பினராயி விஜயன் ஆகியோர் வரவேற்றனர். இந்நிலையில் இன்று காலை கொச்சியில் பிரதமர் மோடி அம்மாநில முதல்வர் பினராயி விஜயன் மற்றும் அதிகாரிகளுடன் வெள்ள பாதிப்பு குறித்து ஆலோசனை நடத்தினார். இதையடுத்து கேரளாவில் மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ள இடைக்கால நிவாரண நிதியாக 500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி அறிவித்தார். மேலும் வெள்ளம் மற்றும் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் 50,000 நிதி உதவி வழங்கப்படும் என்றும் பிரதமர் மோடி அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து கொச்சி விமானப்படை தளத்திலிருந்து ஆளுநர் சதாசிவம், முதல்வர் பினராயி விஜயன் ஆகியோருடன் பிரதமர் மோடி ஹெலிகாப்டர் மூலம் வெள்ளம் பாதித்த பகுதிகளை ஆய்வு செய்தார். இந்நிலையில் கேரள வெள்ளத்தை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கேரள மக்களின் எதிர்காலத்தை காப்பது நம் பொறுப்பு எனவும் குறிப்பிட்டுள்ளார். பாலக்காடு அருகே வெள்ளத்தின் மீது பாலம் கட்டி பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிவிரைவு படையினர் நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளனர். கேரள மாநிலத்தில் வரலாறு காணாத மழை பெய்து வருகின்றது. இந்நிலையில் கேரள மாநிலம் பாலக்காடு மங்களமனை கிராமத்தில் வெள்ளத்திற்கு நடுவே பொதுமக்கள் சிக்கிக் கொண்டனர். அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய அதிவிரைவு படையினர் அங்கு விரைந்தனர். அந்த பகுதியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதை கண்ட அதிவிரைவு படையினர் மரக்கட்டைகளால் பாலம் ஒன்றை உருவாக்கி அதனை வெள்ளத்தின் மீது பொருத்தியுள்ளனர். பின்னர் அந்த பாலத்தின் வழியாக சென்று கிராம மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை வழங்கினர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள கேரளாவிற்கு கூடுதலாக 5 கோடி ரூபாய் வழங்க தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கேரளாவில் வரலாறு காணாத மழையினால் 300க்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்ததாக வேதனை தெரிவித்துள்ளார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரள மக்களுக்கு 500 டன் அரிசி, 300 டன் பால் பவுடர் அனுப்பப்படும் என்றும் கூறியுள்ளார். 15,000 லிட்டர் பதப்படுத்தப்பட்ட பால், வேட்டிகள், கைலிகள், 10,000 போர்வைகளும் அனுப்பப்படும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய மருந்துகளுடன் மருத்துவ மற்றும் கால்நடை மருத்துவ குழுக்களும் அனுப்பி வைக்கப்படும் என்று கூறியுள்ள முதல்வர் பழனிசாமி, வெள்ள நிவாரணப் பணிகளை ஒருங்கிணைக்க IAS அதிகாரிகள் சந்தோஷ் பாபு, ட்ரேஸ் அகமது நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசு சார்பில் ஏற்கனவே 5 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
கேரளாவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 14 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி அனுப்பி வைத்துள்ளார். கேரளாவில் பெய்து வரும் தொடர் மழையால் வீடுகளை இழந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கேரள மக்களுக்கு உதவி செய்ய கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் தன்னார்வ அமைப்புகள் மூலம் 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆட்சியர் சார்பில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பெறப்பட்டன. இவை அனைத்தையும் விளையாட்டுத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி வாகனங்கள் மூலம் கேரளாவிற்கு அனுப்பி வைத்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரளாவுக்கு தமிழக அரசின் நிதி உதவியுடன் சேர்த்து 31 வகையான அத்தியாவசிய நிவாரணப் பொருட்கள் லாரிகளில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். 2 கோடிக்கு மேல் நிவாரணப் பொருட்கள் இப்பொழுது நம்முடைய கேரளாவுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இதுக்கு முன்னாலும் பாதிக்கப்பட்ட உடனே நிறைய உணவுப் பொருட்கள், பல்வேறு பொருட்கள் தொடர்ந்து அனுப்பி கொண்டே இருந்தோம். கிட்டத்தட்ட பாலக்காடு, இடுக்கி, ஆல்வாய், திருச்சூர், எர்ணாகுளம் உட்பட 14 மாவட்டங்கள் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா முகாமில் தங்கியுள்ள மக்களுக்கு உடனடியாக தேவையான நிவாரணப் பொருட்கள் உட்பட மருந்து மாத்திரைகள் சேகரிக்கப்பட்டு இப்பொழுது கிட்டத்தட்ட 21 வாகனங்களில் இப்பொழுது அனுப்பப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா சுமார் 2 கோடிக்கு மேல் இந்த மதிப்பு இருக்கிறது. கேரளாவிற்கு உதவ ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தனிக்குழு ஒன்றை அமைக்க அதிபர் ஷேக் கலிபா பின் சயீத் அல் நஹ்யான் உத்தரவிட்டுள்ளார். கேரள மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள வரலாறு காணாத மழை வெள்ளம் உலக நாடுகளையும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது. இதையடுத்து ஐக்கிய அரபு அமீரகம் கேரள மாநிலத்திற்கு உதவிட முன்வந்துள்ளது. கேரள வெள்ள பாதிப்புகளுக்கு உதவும் விதமாக தேசிய எமர்ஜென்சி குழுவை நியமித்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரள மக்களுக்கு உதவுமாறு ஐக்கிய அமீரகத்தின் அதிபர் ஷேக் கலிபா பின் சயீத் அல் நஹ்யான் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் வெற்றிக்கு கேரள மக்கள் எப்போதுமே முக்கிய பங்கு வகித்து வருகிறார்கள் என்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் துணைத் தலைவர் முகமது பின் ரஷீத் அல் மஹ்மூம் தமது ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். கேரளாவை சேர்ந்த பெரும்பாலானவர்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள துபாய், அபுதாபி, சார்ஜா உள்ளிட்ட இடங்களில் பணிபுரிந்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே கேரள மழை வெள்ளத்திற்கு ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் வருத்தம் தெரிவித்துள்ளார். இந்தியா உதவி கோரினால் உதவிகள் செய்ய தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்குள் பம்பை ஆற்றின் வெள்ள நீர் புகுந்ததால் கோவில் நடை சாத்தப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையின் தீவிரத்தால் கேரள மாநிலம் தண்ணீரில் தத்தளிக்கின்றது. மாநிலம் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றது. இந்நிலையில் சபரிமலை ஐயப்பன் கோவிலை ஒட்டிய பம்பை ஆற்றில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பம்பை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்குள் வெள்ள நீர் சூழ்ந்து ஆர்ப்பரித்து செல்கின்றது. இதன் காரணமாக கோவில் நடை சாத்தப்பட்டுள்ளது. இதனால் ஐயப்ப பக்தர்கள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். கேரளாவில் இன்று மீண்டும் பலத்த மழை பெய்யும் என்றும் தமிழகத்திலும் மழை நீடிக்கும் என்றும் இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கேரளாவில் வரலாறு காணாத அளவுக்கு கனத்த மழை பெய்து வருகின்றது. இதனால் 100 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு மோசமான வெள்ள பாதிப்பை கேரளா சந்தித்துள்ளது. இதையடுத்து இன்று கேரளாவில் மீண்டும் பலத்த மழை பெய்யும் என இந்திய வானிலை மையம் எச்சரித்துள்ளது. கொல்லம், பந்தனம்திட்டா, கோட்டயம், இடுக்கி, எர்ணாகுளம், பாலக்காடு, கோழிக்கோடு மற்றும் வயநாடு ஆகிய 8 மாவட்டங்களில் இன்று பலத்த மழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கேரளாவில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஏற்கனவே துயரத்தில் ஆழ்ந்திருக்கும் கேரள மக்கள் இந்த அறிவிப்பால் மேலும் அச்சமடைந்துள்ளனர். இதேபோல் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், நெல்லை ஆகிய 5 மாவட்டங்களிலும் தொடர்ந்து மழை பெய்து வருகின்றது. மேலும் தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலனம் காரணமாக மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் அறிவித்துள்ளது. காவிரி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் 11 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கர்நாடக அணையிலிருந்து அதிக அளவு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்துள்ளது. இதையடுத்து மேட்டூர் அணையிலிருந்து காவிரி ஆற்றில் 1,90,000 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் காவிரி ஆற்றின் இரு கரைகளும் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகின்றது. இந்நிலையில் சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எனப்படும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவுறுத்தி வருகின்றனர். இதனிடையே காவிரி கரையோர பகுதிகளில் அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்தும் வருகின்றனர்.
காவிரியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முதல்வர் பழனிசாமி நாளை ஆய்வு செய்ய உள்ளார். காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஈரோடு, நாமக்கல் மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முதல்வர் பழனிசாமி நாளை ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். இதேபோன்று பவானி, பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் பகுதியில் உள்ள காவிரி கரையோர பகுதிகளிலும் முதல்வர் பழனிசாமி நாளை ஆய்வு செய்ய உள்ளார். இதையடுத்து ஈரோட்டில் அரசு விருந்தினர் மாளிகையில் அதிகாரிகளுடன் வெள்ள நிவாரண பணிகள் குறித்து முதலமைச்சர் பழனிசாமி ஆலோசிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் வெள்ள பாதிப்பை தடுக்கவும் அதனால் ஏற்படும் பின் விளைவுகளை முறியடிக்கவும் 11 மாவட்டங்களில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் தரப்படும் என்றும் உறுதியளித்தார். சென்னை விமான நிலையத்தில் பேசிய அவர் மறைந்த தலைவர்கள் பற்றி அரசியல் காரணங்களுக்காக விமர்சிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். எதிர்வருகின்ற வெள்ளங்களை தடுத்து நிறுத்துவதற்கு உரிய வழிமுறைகளையும் அதனால் ஏற்படுகின்ற பின் விளைவுகளை முன்கூட்டியே தடுப்பதற்காக அரசின் சார்பாக 11 மாவட்டங்களில் அபாய எச்சரிக்கை முன்கூட்டியே விடப்பட்டிருக்கிறது. 11 மாவட்டங்களிலும் அரசின் சார்பாக IAS அதிகாரிகள் அனுப்பப்பட்டு அவர்கள் அங்கு சென்று தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கரையோர மக்கள், காவிரி கரையோர மக்கள், வைகை கரையோர வாழ்கின்ற மக்களுக்கெல்லாம் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகையில் அங்கே ஒளிபெருக்கின் மூலமாகவும் விளம்பரம் செய்யப்பட்டு யாரும் கரையோரங்களில் நடமாடுவது, ஆற்றுப்படுகையில் இறங்குவது, செல்ஃபி எடுப்பது போன்ற நடவடிக்கைகள் ஈடுபடக்கூடாது என்று அங்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தீவிர கண்காணிப்பில் இருக்கின்றது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உறுதியாக உரிய நிவாரணம் தரப்படும். கொள்ளிடம் பாலத்தில் ஏற்பட்டுள்ள விரிசலை ராணுவ உதவியுடன் உடனடியாக சீரமைக்க வேண்டும் என திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டரில் கொள்ளிடம் பழைய பாலத்தில் 6வது தூணில் விரிசல் ஏற்பட்டு எந்நேரத்திலும் இடிந்து விழலாம் என்ற நிலையில் இருப்பதை குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் பழைய பாலத்தில் போக்குவரத்தை மட்டும் தடை செய்துவிட்டு அதிமுக அரசு அமைதி காப்பதற்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து தொடர்ந்து தண்ணீர் திறந்துவிடப்படுவதால் ராணுவ உதவியுடன் உடனடியாக பாலத்தை சீரமைக்க வேண்டும் என மு.க. ஸ்டாலின் தமிழக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். BSNL இணைப்புகளை முறைகேடாக பயன்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து கலாநிதி மாறன் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த தயாநிதி மாறன் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து சன் டிவிக்கு BSNL அதிவேக தொலைபேசி இணைப்புகளை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் அரசுக்கு கோடிக்கணக்கில் இழப்பு ஏற்படுத்தியதாக தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் உள்ளிட்ட 7 பேர் மீது CBI வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் மாறன் சகோதரர்கள் உள்ளிட்டோரை விடுவித்து CBI நீதிமன்றம் கடந்த மார்ச் 14ஆம் தேதி உத்தரவிட்டது. இதற்கு எதிராக CBI தரப்பில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் 7 பேரையும் விடுவித்து CBI நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு ரத்து செய்யப்படுவதாகவும் இந்த வழக்கில் குற்றச்சாட்டு பதிவு செய்து மீண்டும் விசாரிக்கவும் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து கலாநிதி மாறன் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு நீதிபதிகள் ரஞ்சன் கோகாய், நவீன் சின்ஹா, KM ஜோசப் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது கலாநிதி மாறன் மனுவை நிராகரித்த நீதிபதிகள் இந்த வழக்கில் விசாரணை எதிர்கொள்ளுமாறு உத்தரவிட்டனர். இதேபோன்று தயாநிதி மாறன் தாக்கல் செய்த மனுவை ஏற்கனவே தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் வழக்கு விசாரணை எதிர்கொள்ளுமாறு கடந்த 30ஆம் தேதி உத்தரவிட்டது. இந்த வழக்கில் CBI நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் உள்ளிட்ட 7 பேர் வழக்கு விசாரணை எதிர்கொள்ளும் நிலைக்கு ஆளாகியுள்ளனர். பாகிஸ்தானின் 22வது பிரதமராக இம்ரான்கான் முறைப்படி இன்று பதவியேற்றுக் கொண்டார். பாகிஸ்தான் நாடாளுமன்றம் மற்றும் சில மாகாணத்திற்கு கடந்த மாதம் தேர்தல் நடத்தப்பட்டது. இதில் இம்ரான்கானின் பாகிஸ்தான் தெரீக்-இ-இன்சாப் கட்சி 116 இடங்களை கைப்பற்றியது. இதனிடையே தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் கடந்த திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் எம்பிக்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இதையடுத்து நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பில் 176 எம்பிக்கள் ஆதரவுடன் இம்ரான்கான் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் பாகிஸ்தானின் 22வது பிரதமராக இம்ரான்கான் முறைப்படி பதவியேற்றார்.
இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவருக்கு அந்நாட்டின் அதிபர் மமூன் ஹுசைன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதில் இந்திய கிரிக்கெட் அணி முன்னாள் வீரர் சித்து, அந்நாட்டு முப்படை அதிகாரிகள், அரசியல் கட்சியினர் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை இம்ரான்கான் ஏற்றுக்கொண்டார். பதினெட்டாவது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இந்தோனேசிய தலைநகர் ஜகார்த்தாவில் இன்று மாலை கண்கவர் கலை நிகழ்ச்சியுடன் தொடங்குகின்றது. கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் இந்திய வீரர்கள் சாதிப்பார்களா என்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது. 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இந்தோனேசிய தலைநகர் ஜகார்த்தாவில் கலை நிகழ்ச்சியுடன் இன்று மாலை தொடங்குகின்றது. இந்தியா, சீனா, ஜப்பான், நேபாளம் என ஆசிய கண்டத்தை சேர்ந்த 45 நாடுகள் இந்த போட்டித் தொடரில் பங்கேற்கின்றன. இன்று மாலை 5:30 மணிக்கு கலை நிகழ்ச்சியுடன் போட்டிகள் தொடங்குவதை அடுத்து ஜகார்த்தா நகரம் விழாக்கோலம் பூண்டுள்ளது. தொடக்க விழா அணிவகுப்பில் ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா இந்திய தேசிய கொடியை ஏந்தி செல்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடக்க விழா இன்று மாலை முடிந்த பின் நாளை முதல் போட்டிகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 462 பிரிவுகளின் கீழ் 40 விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. போட்டிகளில் தமிழக வீரர் சதீஷ் சிவலிங்கம், நீரஜ் சோப்ரா, சாய்னா, PV சிந்து போன்ற முன்னணி வீரர்கள் உட்பட மொத்தம் 542 இந்திய வீரர்கள் பங்கேற்கின்றனர். கடந்த 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 14 தங்கம், 17 வெள்ளி, 34 வெண்கலம் என மொத்தம் 65 பதக்கங்களை இந்தியா வென்று அதிக பதக்கங்களை கைப்பற்றிய சாதனையை படைத்தது. இந்நிலையில் இந்த ஆண்டும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய வீரர்கள் சாதிப்பார்களா என எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டை OMCA மைதானத்தில் நடைபெறும் புத்தக கண்காட்சியை அமைச்சர் பாண்டியராஜன் தொடக்கி வைத்தார். சென்னை ராயப்பேட்டை OMCA மைதானத்தில் நடைபெறும் புத்தக கண்காட்சியை தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் தொடக்கி வைத்தார். இன்று தொடங்கிய இந்த கண்காட்சி வருகை 27ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. கண்காட்சியில் கல்வி, பொருளாதாரம், சமூக அறிவியல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பாண்டியராஜன் தமிழ் பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள பணியிடங்கள் முழுமையாக நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். மதுரையிலும் தரமணியிலும் நூலகங்கள் அமைக்க 8 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் கீழடி அகழ்வாராய்ச்சி பணிகள் வருகிற செப்டம்பர் 13ஆம் தேதி நிறைவடையும் என்று தெரிவித்தார். இன்றிலிருந்து 10 நாள் நடக்கவிருக்கும் இந்த சென்னை புத்தக திருவிழா புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் 2013 அன்று துவங்கி வைக்கப்பட்டு இன்று மெருகூட்டப்பட்டு நடந்து வருகிறது. அனைத்து புத்தக பிரியர்களுக்கும் இது ஒரு அக்ஷய பாத்திரமாக, கற்பக விருட்சமாக அடுத்த 10 நாட்களுக்கு அருள் பாலிக்கும் என்று நான் நம்புகிறேன். உலகத்தரம் வாய்ந்த ஒரு நூலகம் உருவாக்கப்பட்டு வருகிறது. இப்போ மதுரையிலையும் தரமணியிலையும் இந்த வருடம் 8 கோடி மொத்தம் இந்த நூலகங்கள் உருவாக்கப்படுவதற்காக செயல்படுத்திட்டு இருக்கோம். தொடர் மழையின் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையின் காரணமாக கர்நாடக அணைகளான கபினி, கிருஷ்ணராஜசாகர் ஆகியவை திறக்கப்பட்ட நிலையில் மேட்டூர் அணை நிரம்பி வழிகின்றது. தற்போது மேட்டூர் அணைக்கு 1,83,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் 1,95,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது. இதனால் மேட்டூர் அணையின் காவிரி கரையில் உள்ள இந்திரா நகர் பகுதியில் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. இதையடுத்து காவிரி கரையோர பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு சேலம் மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதிக்கப்படும் மக்களை மீட்க பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர். இந்நிலையில் சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து குமாரபாளையம் செல்லும் சாலை மற்றும் பாலத்தை காவிரி வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருச்சி மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றிலிருந்து 1,80,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது. இதனால் கரையோர கிராமங்களான கஞ்சம்கொள்ளை, கொண்டாயிருப்பு, சிறுகாட்டூர் உள்ளிட்ட 20 கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கொள்ளிடம் ஆற்றின் கரைகள் பல இடங்களில் விரிசல் ஏற்பட்டு எந்நேரமும் உடைந்துவிடும் நிலையில் உள்ளதால் பொதுமக்கள் அச்சத்தில் இருக்கின்றனர். இந்நிலையில் திருச்சி திருவெரும்பூர் பகுதியில் உள்ள ஏரிப்பனையக்குறிச்சி, சர்க்கார் பாளையம், ஒட்டக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்துவிடும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் மணல் மூட்டைகளை அடுக்கி தண்ணீரை தடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பனையக்குறிச்சி கிராமத்திலிருந்து இப்போ இந்த வெள்ள பாதிப்புக்காக சொல்கிறாங்க. அதாவது 2015 இந்த 2 பாலங்கள் மிகவும் பழுதடைந்த நிலையில் மோசமாக இருக்குன்னு சொல்லி பஞ்சாயத்து மூலமாக தீர்மானம் இயற்றப்பட்டு அதை மாவட்ட கலெக்டருக்கும் மாநில முதலமைச்சர் அவர்களுக்கும் போட்டு
பெட்டிஷன் போட்டு அதிலிருந்து நம்ம மாநில நெடுஞ்சாலைத்துறையை வந்து 40 லட்சம் ரூபாய்க்கு ஃபண்டு ஒதுக்கி இந்த 2 பாலங்களையும் வந்து உடனே பழுது நீக்கம் செஞ்சு புது பாலமாக கட்டித்தரேன்னு சொல்லியிருந்தாங்க. இதுவரைக்கும் வந்து அந்த பாலங்களை பழுது நீக்கம் செஞ்சு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளப்படலை. ஊத்தங்கரை அருகே கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த கணவரை கொலை செய்த 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கல்லாவி ரயில்வே தண்டவாளத்தில் தலையில் பலத்த காயத்துடன் கோதண்டம் என்பவர் சடலமாக கிடந்தார். இதுகுறித்து விசாரித்து வந்த போலீசார் பழநேசன், பிரசாந்த் ஆகிய 2 பேரை கைது செய்தனர். விசாரணையில் கோதண்டத்தின் மனைவி விஜயலட்சுமிக்கும் பழநேசனுக்கும் இடையே கள்ளக்காதல் இருந்தது தெரிய வந்துள்ளது. கள்ளக்காதலுக்கு கணவர் கோதண்டம் இடையூறாக இருந்ததால் கொலை செய்ததாக கூறப்படுகின்றது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். பொன்னேரியில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்காது அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பேரூராட்சியில் 100க்கும் மேற்பட்ட துப்புரவு தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். இவர்கள் அனைவரும் முறையான பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி வேலை செய்து வருகின்றனர். இதனால் துப்புரவு தொழிலாளர்களுக்கு பல்வேறு விதமான நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. இதுகுறித்து முறையான நடைமுறைகளை மேற்கொள்ளாத பொன்னேரி பேரூராட்சி அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கொள்ளிடம் நீரேற்று நிலையத்தில் உள்ள குடிநீர் குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் திருவெரும்பூர், தூவாக்குடி பகுதிகளுக்கு 5 நாட்களுக்கு தண்ணீர் விநியோகம் கிடையாது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பழைய பாலத்தின் 18வது தூண் இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ளது. இந்நிலையில் அதன் அருகே காணப்படும் குடிநீர் நீரேற்று நிலையத்தில் உள்ள குழாய்களில் திடீரென உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அதனை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். 5 நாட்களுக்குள் பணி முடிவடையும் என்றும் அதனால் திருவெரும்பூர், தூவாக்குடி பகுதிகளுக்கு 5 நாட்களுக்கு தண்ணீர் விநியோகம் கிடையாது எனவும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய தலைமை பொறியாளர் முத்துராஜ் தெரிவித்தார். சென்னை பெரம்பூர் மேம்பாலத்தில் பைக் ரேஸில் ஈடுபட்ட 3 இளைஞர்கள் படுகாயமடைந்தனர். சென்னை பெரம்பூரில் இருந்து ஜமாலியா வழியாக ஓட்டேரி, புரசைவாக்கம், எக்மோர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பொதுமக்கள் நெரிசல் இல்லாமல் செல்வதற்காக மேம்பாலம் கட்டப்பட்டது. பெரும்பாலான வாகனங்கள் இந்த பாலத்துக்கு கீழே உள்ள குறுகிய சாலையில் செல்கின்றன. இதனால் மேம்பாலத்தில் வாகன நடமாட்டம் குறைந்து காணப்படுகின்றது. இதனை பயன்படுத்திய அப்பகுதி இளைஞர்கள் பைக் ரேஸில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் மேம்பாலத்தில் இன்று காலை ஓட்டேரி சந்தியப்பன் தெருவை சேர்ந்த முரளிதரன், ராஜேஷ் மற்றும் ஓட்டேரி ஸ்டான்ஸ் ரோடு பகுதியை சேர்ந்த அப்பாஸ் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்துள்ளனர். அவர்களுக்கு போட்டியாக மேலும் 3 வாலிபர்கள் இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்ததாக கூறப்படுகின்றது. இவர்கள் அனைவரும் பைக் ரேஸில் ஈடுபட்டதாக தெரிகின்றது. இந்நிலையில் இருசக்கர வாகனம் நிலை தடுமாறி மேம்பாலத்தின் தடுப்பு சுவர் மீது மோதியதில் முரளிதரன் மேம்பாலத்தின் கீழே இருந்த பூங்காவில் தவறி விழுந்தார். ராஜேஷ் மற்றும் அப்பாஸ் ஆகியோர் மேம்பாலத்தின் சுவரில் மோதி கீழே விழுந்தனர். இதில் முரளிதரன் படுகாயமடைந்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த செம்பியம் போக்குவரத்து காவல் நிலைய போலீசார் 3 பேரை மீட்டு சிகிச்சைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை திருவான்மியூர் பகுதியில் மாநகராட்சி அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் குப்பைகள் மலைபோல் குவிந்து சுகாதார கேடுகளை உருவாக்கி வருவதாக அங்கு வசிக்கும் பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சென்னை வேளச்சேரி சட்டப்பேரவை தொகுதியில் அமைந்துள்ளது திருவான்மியூர். இங்குள்ள ரங்கநாதபுரம் பகுதியில் 2000 வீடுகள் உள்ளன. இங்கு வசிப்பவர்கள் குப்பைகளை கொட்டுவதற்கு மாநகராட்சி சார்பில் எந்த ஒரு ஏற்பாடும் செய்யப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பொதுமக்கள் குப்பைகளை சமவெளியில் கொட்டுவதால் அவை மலைபோல் குவிந்து கிடப்பதாகவும் மழைக்காலங்களில் இதனால் வீசும் துர்வாடையினால் நோய்கள் பரவும் அபாயம் இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருப்பதுடன் அங்கு குப்பைகளை கொட்டுவதற்கு வசதி செய்து தருவதுடன் அதனை அகற்றி செல்லவும் மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த தெருவில் இவ்வளோ குப்பைங்க இருக்குது, யாரும் வந்து அதை பார்க்குற மாதிரியே தெரியல. ஏதோ ஒரு நேரம் வர்றாங்க, ஒரு வண்டி குப்பையை எடுக்கிறாங்க, அப்புறம் அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. நாங்கள் எவ்வளோ காலத்துக்கு தான் இந்த குப்பை இந்த நாற்றத்தில் நாங்கள் இருந்துன்னு கஷ்டப்பட்டுன்னு இருக்குது. இதுக்கு ஒரு விமோசனமே கிடையாதா? இது யாருமே வந்து இதை கண்டும் காணாத போகிறீங்க வர்றீங்க. இதை பற்றி யாருக்குமே கவலை இல்லை. திருச்சியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து பள்ளி, கல்லூரி மாணவர்கள் ரோலர் ஸ்கேட்டிங் மூலம் விழிப்புணர்வு பயணத்தை தொடங்கியுள்ளனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் நினைவு தினத்தை ஒட்டி திருச்சி மண்டல ரோலர் ஸ்கேட்டிங் சங்கம் சார்பில் விழிப்புணர்வு ஸ்கேட்டிங் பயணம் தொடங்கியது. இதில் 100க்கும் மேற்பட்ட பள்ளி, கல்லூரி மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட விழிப்புணர்வு பயணம் நாளை ராமேஸ்வரத்தில் உள்ள அப்துல் கலாமின் நினைவிடத்தில் நிறைவடைய உள்ளது. அங்கு மாணவர்கள் மரக்கன்றுகள் நட்டு வைத்த பிறகு அப்துல் கலாமுக்கு மரியாதை செலுத்துகின்றனர்.
ராமேஸ்வரம் சுற்றுவட்டார பகுதி மக்களின் குடிநீர் தேவைக்காக அமைக்கப்பட்டுள்ள காவிரி குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் தண்ணீர் வீணாக கடலில் கலந்து வருகின்றது. ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சிமடம் ஆகிய பகுதிகளின் குடிநீர் பயன்பாட்டிற்காக பாம்பன் பாலம் வழியாக காவிரி நீர் விநியோகிக்கப்படுகின்றது. இதற்காக பாம்பன் பாலத்தின் கீழ் பதிக்கப்பட்டுள்ள குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாக கடலில் கலந்து வருகின்றது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பழனி மதுரை வீரன் கோவில் திருவிழாவில் அலங்கார பிரகாச விளக்கு உடைந்து நச்சுவாயு வெளியேறியதால் 200க்கும் மேற்பட்டோர் மயக்கம் மற்றும் கண் எரிச்சலால் பாதிக்கப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஜவஹர் நகரில் உள்ள மதுரை வீரன் கோவில் திருவிழா நடைபெற்று வருகின்றது. திருவிழாவை ஒட்டி கோயிலை சுற்றிலும் அலங்காரம் வண்ண விண் விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் அதிக ஒளியை தரக்கூடிய போக்கஸ் லைட்டுகளும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதிக ஒளி தரக்கூடிய போக்கஸ் லைட் திடீரென வெடித்து சிதறியதில் அதிலிருந்து நச்சுவாயு வெளியேறியது. இந்த நச்சுவாயு காற்றில் கலந்து சுற்றியிருந்த 200க்கும் மேற்பட்டோருக்கு கண் எரிச்சல் மற்றும் மயக்கம் ஏற்பட்டது. பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக பழனி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இதேபோல் 6 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் தீவிர சிகிச்சையும் பெற்று வருகின்றனர். நடந்துங்க. அதில் வந்து நிறைய பேர் மைக் செட்லாம் போட்டுருந்தாங்க, சீரியல் செட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. அதில் வந்து சென்டரில் ஒரு மெர்க்குரி பல்ப் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த பல்ப் வந்து வெடிச்சிருந்துச்சு ஒரு 5 மணிக்கு. யாரும் அதை கவனிக்காமல் நடக்கும்போது அது வந்து நைட் ஃபுல் ஃபோக்கஸ் இருந்துருக்கு. அதில் வந்து காற்று ஓவர் அடிச்சனால அது வாயு ஃபுல்லாக அந்த அதில் வர்ற வாயு ஃபுல்லாக வந்து அங்கேருந்து வெடிக்கு பார்த்தீங்கன்னா கண்ணில் பரவிடுச்சு. அது நைட் ஒருத்தருக்கு தெரியல, காலையில் வரும்போது ஒவ்வொருத்தருக்காக எரிச்சலாக இருக்குது. அது ஃபுல்லாக மொத்தமாக பரவிடுச்சு வெடிக்கு பார்த்து எல்லாத்துக்கும். அதனால் இப்போ வந்து ஜிஹெச் வந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேருக்கு மேலே அந்த கண் எரிச்சல் பாதிப்பு. புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.